அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் 30வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 19/10/1979 ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் உதிரிப்பூக்கள். விஜயன், அஸ்வினி, ஹாஜா ஷெரீப், பேபி அஞ்சு நடித்த இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் டைரக்ஷன் மகேந்திரன், கதை புதுமை பித்தன், ஒளிப்பதிவு அசோக்குமார், இசை இளையராஜா. முள்ளும் மலரும் படத்தோட வெற்றியை தொடர்ந்து மகேந்திரனுக்கு பல படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புதுமுகங்களை மட்டுமே வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அவர் அவருடைய ஸ்கூல் டேஸில் படித்த ஒரு கதை, சிற்றன்னை அப்படிங்கிற ஒரு கதை, புதுமை பித்தன் எழுதிய கதை. அந்த கதையை எடுத்து அதில் பல மாற்றங்களை செஞ்சு அவர் ரெடி பண்ண படம் தான் உதிரிப்பூக்கள். ஆரம்பத்தில் அவர் கதையை மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்காரு. இந்த கதையை இசைஞானி இளையராஜாட்ட சொல்லும்போது, இந்த கதையை கேட்டுட்டு இளையராஜா வைத்த டைட்டில் தான் உதிரிப்பூக்கள். மொத்த படத்தையும் 30 நாட்களில் எடுத்து முடிக்கிறாரு. ஒளிப்பதிவாளர் அசோக்குமாரோட ஒளிப்பதிவும் இசைஞானி இளையராஜாவோட இசையும் படத்திற்கு பக்கபலமாக அமைந்தது. அழகிய கண்ணே உறவுகள் நீங்கிற பாட்டு எஸ் ஜானகிக்கு சிறந்த பாடகிக்கான விருதை வாங்கி கொடுத்தது, தமிழக அரசோட விருது. பெஸ்ட் டைரக்டர்னு ஃபிலிம்ஃபேர் அவார்டு மகேந்திரனுக்கு இந்த படத்திற்கு கிடைத்தது. ஆனந்தவுடன் 100க்கு 60 மார்க் கொடுத்து பாராட்டியது. இந்த படம் வந்ததுக்கு பிறகு அந்த சிற்றனைங்கிற கதையை படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. புதுமை பத்து அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, திரும்பவும் அந்த புக்கை தேடி போய் வாங்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரிஜினல் கதைக்கும் மகேந்திரன் சார் எப்படி அதை கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்கார், என்னென்ன மாறுதல் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்குன்னு அந்த புஸ்தகத்தை தேடி போய் வாங்கினவர் பலர். 175 நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படம் இது. 1979 ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் திசை மாறிய பறவைகள். சுமலதா, சரத்பாபு நடித்த படம் இது. இந்த படத்தின் மூலமாக தான் சுமலதா இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. படத்தோட தயாரிப்பாளர்கள் PS வீரப்பா, PSV ஹரிஹரன். பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், புலமை பித்தன். இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். திரைக்கதை டைரக்ஷன் S ஜெகதீசன். ராஜாவாடா சிங்கக்குட்டி என்று எஸ் ஜானகியும் ஜெயச்சந்திரனும் பாடிய பாடலும், கிழக்கு பறவை மேற்கில் பறக்குது என்று TMS பாடிய பாடலும் ஹிட் பாடல்களாக அமைந்தது. கிழக்கு பறவை மேற்கில் பறக்குது பாட்டு பாடியதற்காக TMS அவர்கள் சிறந்த பின்னணி பாடகராக தேர்வு செய்யப்பட்டார். சிறந்த கதாசிரியருக்கான விருதும், சிறந்த 2வது திரைப்படமாகவும் இந்த படம் தேர்வு செய்யப்பட்டது. 90s 70s பிற்பகுதிகளில் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் டைரக்டர் MA காஜா. இவர் குறைந்த செலவில் படம் எடுப்பார். ஆனால் எல்லா படமுமே வெற்றி படமாக அமையும். கேப்டன் விஜயகாந்தை இனிக்கும் இளமை படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தியது MA காஜா அவர்கள் தான். இவர் 1979 ஆண்டு தீபாவளிக்கு தயாரித்து வெளியிட்ட திரைப்படம் மாந்தோப்பு கிளியே. சுதாகர், தீபா, சுருளிராஜன் நடித்த இந்த படத்துக்கு இசை சங்கர் கணேஷ். ஆக்சுவலாக அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த 78, 79, 80 இந்த பீரியட்லலாம் சுருளிராஜன் அவரோட மார்க்கெட்டோட உச்சத்தில் இருந்தார். அதாவது 1 மணி நேரம் கால் ஷீட்டுக்கு தான் அவர் சம்பளமே பேசுவார். 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு அப்படின்னு தான் சம்பளம் பேசுவார். அவருடைய காமெடிக்காகவே பல படங்கள் ஓடின. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாந்தோப்பு கிளியே. இந்த மாந்தோப்பு கிளியே படத்தோட வெற்றிக்கு முழு முதற் காரணம் சுருளிராஜனோட காமெடி தான். இன்றைக்கும் இந்த காமெடி பேசப்படக்கூடிய ஒரு காமெடி தான். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. 9/10/1979 ஆண்டு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் நீலமலர்கள். கமலஹாசன், ஸ்ரீதேவி, KR விஜயா, மேஜர் சுந்தரராஜன் நடித்த இந்த படத்திற்கு திரைக்கதை AS பிரகாசம், டைரக்ஷன் கிருஷ்ணன் பஞ்சு, பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். அனுராக் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் நீலமலர்கள். பேசும் மணிமுட்டு ரோஜாக்கள், இது இரவா பகலா போன்ற சூப்பர் ஹிட் பாடல்களோடு வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம் இது. 1979 தீபாவளிக்கு வெளியான இன்னொரு திரைப்படம் பஞ்சபூதம். ஸ்ரீகாந்த், சங்கீதா நடித்த இந்த படத்திற்கு இசை சங்கர் கணேஷ், டைரக்ஷன் சத்யம். பெரிய அளவில் பேசப்படாத ஒரு படம் இந்த பஞ்சபூதம்.
1980ஆம் ஆண்டு 2 மியூசிக் டைரக்டர்ஸ் 2 விதமான சாதனைகளை பண்றாங்க. இவர் செஞ்ச சாதனைய இவர் செய்யல. இவர் செய்த சாதனைய இவர் செய்யல. இவங்க 2 பேருமே செஞ்ச சாதனைய இதுவரைக்கும் எந்த ஒரு மியூசிக் டைரக்டருமே பண்ணியிருந்ததில்ல. இவங்க 2 பேரும் யாரு? இவங்க என்ன சாதனை பண்ணாங்க? ஜஸ்ட் ஒன் டே வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம்.